பீக்கிங்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது நிறைய வந்து பூச்சி வந்து அட்டாக் பண்ணும், தாக்கும். பூச்சி தாக்கும்போது என்ன ஆகும்னா வந்து அதில் வந்து தண்டு துளைப்பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சரி. அதுக்கப்புறம் அந்த பீக்கிங்காய் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஓட்டை போட்டு பூச்சி போகும். இதனால் என்ன ஆகும்னா ஈல்டுலாம் வந்து லாஸ் ஆகும். எப்படியும் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து குறையும். இப்போ கடையிலே கொண்டு போய் கொடுத்தோன்னா கூட அதில் வந்து பூச்சி தாக்கியிருக்கு, ரேட் வந்து கம்மியாக எடுத்துக்க மாட்டாங்க. போனாலும் லைட் சோலார் லைட் ட்ராப்பு இது வந்து என்ன பண்ணணும்னா வந்து விற்பாங்க. இது நாமளே கூட ரெடி பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அதை விற்கிறதுனால இது வந்து நம்பர் இருக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு சிம்பிளாக 1 லிட்டர் தண்ணி, ஒரு தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி வேஸ்ட் ஆயில் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து 1 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 5 ml 10 ml வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா சோலாரு. இதில் வந்து என்னென்னா போட்டோவால்டிக் அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருக்கும். இதில் வந்து போட்டான்ஸு இது வந்து எதனால் மேடப் ஆகிருக்குன்னா வந்து சிலிக்கா அப்படின்னு சொல்லுது. இந்த சிலிக்கா அது வந்து சோலார் லைட்டை வந்து இது பிடிச்சி வச்சு அது வந்து எனர்ஜியாக மாற்றி கீழே வந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து இதில் வந்து பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். இது மட்டும் தான். இது வந்து எந்த விதமான வந்து எலக்ட்ரிசிட்டி தனியாக நம்ம கொடுக்கணும் எந்த இது அவசியமே இல்லை. சூரிய வெளிச்சம் பிடிச்சி வச்சு இதுவாக மாற்றிடும். இது வந்து பேட்டரி இருக்கும். மொத்தம் இது 3 பார்ட்டாக சொல்லுவாங்க. ஒன்று சோலாரு, இன்னொன்று வந்து பேட்டரி, இது வந்து பூச்சி பிடிக்கக்கூடிய ஒரு ட்ராப்பு. இது 3 தான். இதில் வந்து பூச்சி நாங்கள் வந்து இதில் ஊற்றி வச்சுக்கோமா, நம்ம 1 லிட்டர் தண்ணியும் சரி 5 ml ஆயிலும் சரி இதில் ஊற்றி வச்சுருவோம். பகலில் வச்சுருவோம். அதாவது எப்படின்னா சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா சோலார் பிடிச்சி வச்சுன்னா நைட் ஆன் ஆயிடும். அதுவே ஆன் ஆயிடும். பகல் வந்து சூரிய ஒளி பிடிச்சி வச்சு நைட் அதே ஆன் ஆயிடும். இப்போ என்னன்னா பூச்சி வந்து இதில் வந்து விழும்போது அந்த ஏன்னா பிசு தன்மை இருக்குது எண்ணெயில். பிசு தன்மை இருக்கும்போது அந்த பூச்சி வந்து அதில் அதே மாதிரி நம்ம இதை கொண்டு வந்து வைக்கும்போது இதில் வந்து ப்ளூ கலர் லைட் யூவி லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பூச்சி அந்த லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகி அப்படியே ஈர்த்து வந்து இதில் விழுந்துடும். வெளியே வந்து பறக்காது. விழுந்துட்டோடனே எண்ணெய் பிசு தன்மை இருக்குல்ல, அது மறுநாள் காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு குளித்தோடனே இதில் வந்து புதைச்சிடலாம். அந்த பூச்சி அது நிறைய இருக்கும் அதை வந்து நம்ம புதைச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து எப்படி சொல்கிறது, எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. எந்த கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கூட வச்சுக்கலாம். நமக்கு மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் வராது. அது என்னென்ன பூச்சி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் பார்க்கறத விட இது வந்து விழுந்திருக்கும். மறுநாள் காலையில் வந்து தெரிஞ்சுக்கலாம். 2500 ரூபா இது வந்து ஒன்று. இது வந்து காய்கறி செடியாக இருந்தால் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 4 வைக்கணும். 4 பக்கம் மூலையில் வச்சுக்கலாம். அதே வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்பாக இருந்தால் 2 மட்டும் வச்சா போதும். இந்த விவசாய பயிருக்கு எல்லாமே 2 வச்சா போதும். இது வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் ஆகும். லிமிட் டைமில் போயிடும். எந்த இதுவுமே இல்லை. அது லைட்டு பிடிச்சி வச்சு அதுவாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருக்கும். எவ்வளோ நாள் இருக்கும் இதோட வேல்யூ? 1 வருஷம் 2 வருஷம் அப்படி? அப்படி இல்லை. நீங்கள் அப்படியே கரெக்டாக கீழே போடாமல் இருந்தால் சரி. கீழே போடாமல் அடிக்கடி இது வந்து தொடச்சிடணும். ஏன்னா வந்து நம்ம இதில் வைக்கிறோம்ல, டஸ்ட் வந்து இது மேலே விழுந்துடும். கரெக்டாக வந்து தொடச்சி விட்டால் நல்லா வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணி பேட்டரி ஸ்டோர் பண்ணோம். அவ்வளோதான். வந்து நைட் டைம் வந்து அது ஆன் ஆகிடும். இது ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நன்மை தர பூச்சி இருக்கும், தீமை தர பூச்சி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து இப்போ ஆனான 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தோன்னா வந்து தீங்கு தர பூச்சி இருக்கும். அந்த தீங்கு தர பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றது நன்மை தர பூச்சி இருக்கும். சரி. அது வந்து தீமை தர பூச்சி மட்டும்தான் இதில் விழும். நன்மை தர பூச்சி வராது. அவ்வளோதான். நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். சரி. கொஞ்சம் குடத்தோடு வச்சுருக்கோம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு 5 ml அந்த பிசுப்புக்காக எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி, காட்டாமனுக்கு எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி 5 ml ஊற்றினா போதும். அதில் பாருங்க தெரியுதா பிசு அந்த மேலே இருக்குது. இதில் வந்து அந்த ரெக்கை இருக்குல்ல, அப்படியே ஒட்டிடும். அது பறக்காது. அவ்வளோதான். வைக்கலாம். எல்லா இதுலேயுமே வைக்கலாம். எல்லா பயிருக்குமே.